என்னன்னு சொல்லி சொன்னால் உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் ஐயா எங்களுக்கு தந்த புலி வெள்ளி புலின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு புலியின் ஒரு சின்னம் ஒன்று எங்களை வீட்டை எப்பவும் இருக்கணும்னு சொல்லி. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கணிக்கிறேன். இது உணர்ச்சி கவிஞர் ஐயா காசியானந்தன் அவர்கள் எங்களுடைய திருமணத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ 25 ஆண்டுகளுக்கு முதல் எங்களோட திருமணத்துக்கு வாழ்த்தி பேசிட்டு, தமிழர் திருமணம் அதுக்கு வாழ்த்தி பேசிட்டு தந்தவர். தந்துட்டு இந்த பின்னுக்கு இதை எழுதியிருக்கு பாருங்க. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அன்பும் திருவும் இல்லற வாழ்வில் அகமொன்றி மகிழ்கவே இன்ப நற்றமிழ் ஈழம் உலகாண்டு திகழ்கவே என்று சொல்லியிருக்கிறார். இன்ப நற்றமிழ் ஈழம் உலகாண்டு திகழ்கவே என்று சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வாழ்த்து பாருங்க. அதாவது தமிழீழம் உலகத்தை ஆளணும்னு சொல்லி வாழ்த்திருக்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் விடுதலை புலிகளுக்கு பின்னடைவுக்கு பிறகு இப்போ தமிழாக கொஞ்சம் பொருளாதார ரீதியில் தலையெடுத்து கொண்டு வரையிலும் அது வேற மாதிரி தமிழர்கள் சில நேரம் உலகத்தை ஆளலாம். உணர்ச்சி கவிஞர் ஐயா காசியானந்தன் சொல்லுவார், ஒவ்வொரு ஆக்கந்த வீட்டிலையும் புலி இருக்கணும். அதுக்காகத்தான் வாழ்த்து பேசும்போது எங்களுக்கு இந்த புலியை வாங்கி தந்திருக்கிறார். ஏனென்றால் விடுதலை புலிகள் அந்த புலி இருக்கெல்லாம் அது தமிழீழ தேசிய தலைவருக்கு சொந்தமான விஷயம். என்னென்னா அவர் அந்த ஓவியரோட இருந்து இப்படித்தான் தனக்கு புலி வரணும்னு சொல்லி வரைஞ்சது. அப்போ இந்த புலி நீங்கள் உங்களோட சோழற்ற புலி வேற புலி, அது இப்படி பாயிற மாதிரி புலி. அப்போ எங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வடிவமைக்கணுமே தவிர தமிழீழ விடுதலை புலிகளோட சின்னத்தை அது ஒரு மண்மீட்பு போராட்டம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் பாவிக்கணும். தமிழீழ மக்கள் அதை யாரும் திருடக்கூடாது. அது விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது. எனக்கு தெரிஞ்ச அளவில் யாழ்ப்பாணத்திலேயே பல இடங்களில் விடுதலை புலிகள் இதோட இருக்கும்போது அவர்களுடைய பேர்களை அல்லது இந்த புலி சின்னத்தை பாவிச்சவர்களுக்கு மரண தண்டனை கூடி கொடுத்திருக்கிறார்கள். அதாவது சாவு ஒறுப்பு கூடி கொடுத்திருக்கிறார்கள். அப்ப விடுதலை புலிகளினுடைய அந்த கொடியையோ அந்த அந்த பாயிர புலி மாதிரி இருக்கிற அந்த சின்னத்தையோ நாங்கள் பாவிக்கக்கூடாது. அந்த தமிழ் உறவுகளை அது எந்த கட்சியா இருக்கலாம், வேறு ஆக்களா இருக்கலாம், நீங்கள் வேணுமென்றால் உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கணும். இப்போ நான் இந்த பிஸ்னஸ்ல எல்லாம் நான் இந்த வணிக நிறுவனங்களுக்கு ஒரு லோகோ ஒன்று வச்சிருக்கிறேன், எலெக்ஷன் ஒன்று வச்சிருக்கேன். அதில் புலி இருக்கும், பாய்மர கப்பல் இருக்கும், பனைமரம் இருக்கும், இப்படியான விஷயங்கள் இருக்கும். என்னென்னு சொன்னால் நான் தமிழன் என்று அடையாளப்படுத்துறதுக்கு. புலிக்கு தமிழீழ வரலாற்றில் மட்டுமில்லை, தமிழர் வரலாற்றில் அதாவது தமிழர் வரலாற்றில் புலி என்றது ஒரு பெரிய இலக்கியங்கள்லேயே ஒரு பெரிய அடையாளம். இப்போ பாவேந்தர் பாரதிதாசனோ அல்லது சங்க இலக்கியங்களில் புலி இந்த மிருகம் ஒரு அந்த தன்னுடைய எதிரியை அடித்து விழுத்து. அதுதான் அந்த புலியின் அந்த சிறப்பு குணமாக சங்க பாடல்கள்லேயே சொல்லியிருக்கு. இந்த புலி தான் ஒரு தமிழர்களுடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இலக்கிய சான்றுகளோட வரக்கூடிய ஒரு விலங்கு. அந்த புலி அந்த குறி தவறாமல் வேட்டையாடும். அதுக்காகத்தான் அதை அப்படி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் அது தமிழர்களுக்கு உடைமையானதான் புலி. ஆனால் புலியை எங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேற மாதிரி எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். விடுதலை புலிகளினுடைய அந்த கொடியை கொண்டாடினா உங்களுடைய என்று சொல்லி கொண்டாடினாலோ அல்லது அதை இகழ்ந்தாலோ விடுதலை புலிகள் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இருக்கிற நிலைமையில இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆள்மாற்றாட்டம், கொலை, களவு அதுகளுக்கு பயன்படுத்துறன்னு சொல்லி போட்டு எத்தனையோ ஆயிரம் மாவீரர்களோட தியாகத்தால ஈகத்தால மேல வந்த கொடியை 6வது மாறி பாவிச்சுட்டு சொல்லி சொன்னால் வெடி விழுந்துருக்கு உடனே. அப்ப நாங்கள் எங்கட அதாவது தமிழக வரலாற்றுல அந்த கொடி என்ற அதாவது புலி என்ற விஷயம் ஒரு பெரிய விஷயம். அதுக்காக நாங்கள் எங்கட ஓன் கிரியேட்டிவிட்டியில எங்களுடைய எப்படி எங்களுக்கு வேணும், எப்படி எங்களுக்கு விருப்பம்னு சொல்லி ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து நாங்கள் வரையலாம் அல்லது நீங்களே வரையலாம், இப்படி செய்யலாம், நிறைய செய்யலாம். அப்ப அதுக்காக விடுதலை புலிகளின் கொடியை பாவிக்கிறது அது மரண ஒறுப்புக்கு ஒப்பான குற்றம்.
நன்றி மக்களை, வணக்கம்.